ஃப்ரெட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே நம்ம பாத்தீங்கன்னா 80ஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பேசுனது ஸ்ரீதேவியை பத்தியும் அவங்களோட மகளை பத்தியும் தான். ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவியை பத்தி தான் பேச போறோம். ஏன் அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம் இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. 50 வருட கால சினிமாவுல அவங்க அவ்வளோ சாதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களோட ரசிகர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு ஷோல நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ நடிகை ஸ்ரீதேவி முழுக்க முழுக்க தமிழ் பெண் தான். அவங்களோட நேட்டிவ் சிவகாசி. சிவகாசியில பிறந்த ஒரு பொண்ணு மும்பைல போயிட்டு பாலிவுட்ல போயிட்டு பெரிய அளவுக்கான சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சோ அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு திறமையானது ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஜென்ஸ்ல மட்டும்தான் அந்த பட்டத்தை ஒருத்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது ரஜினி சாருக்கு மட்டும்தான். அடுத்தபடியா நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் லேடியில யாருன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா தான். ஸோ நயன்தாரா தான் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு நடிகையுமே அவங்களுக்கு ஈக்குவலான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணல அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்போ லேடி சூப்பர் ஸ்டாரா நயன்தாராவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள நிறைய பேருக்கு தெரியாது 90கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருந்திருக்காங்க அப்படின்றது. சோ அது வேற யாருமே இல்ல, நடிகை ஸ்ரீதேவி மட்டும்தான். சோ 80கள்லயும் சரி 90கள்லயும் சரி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரே ஒரு நடிகை ஸ்ரீதேவி மட்டும்தான். சோ ஸ்ரீதேவி சின்ன குழந்தை பருவத்துல இருந்து சினிமால நடிக்க ஆரம்பிச்சு 50 வருடங்கள் சினிமா துறையில தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவ்வளோ படங்கள், அதாவது தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, குஜராத், இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு நடிகை அப்படின்னா அது ஸ்ரீதேவி மட்டும்தான். அதனாலதான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட பேரை சொன்னாலோ அவங்களோட போட்டோஸ பார்த்தாலோ ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல போனதுக்கு அப்புறமா 90ஸ்லயே பாத்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னா அது ஸ்ரீதேவியை தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அவங்கள பத்தி அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்பெல்லாம் கோடிகள்ல சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நிறைய நடிகைகள், நிறைய நடிகர்கள், இவ்வளோ ஏன் காமெடி ஆக்டர்ஸா இருக்கட்டும், சைடு ஆக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கோடிகள்ல சம்பளம் வாங்குறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப 100 கோடி 200 கோடி சம்பளம் அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமா நம்ம காதால நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா 80கள்லயும் 90கள்லயும் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே ஒரு நடிகை, ஒரே ஒரு பெண் நடிகை அப்படின்னா அது ஸ்ரீதேவி மட்டும்தான். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா 1993ல ரூப்கி ராணி சோரோன்கா ராஜா அப்படிங்கிற ஒரு படத்துல ஸ்ரீதேவி கமிட் ஆனாங்க, பாலிவுட் படத்துல. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீதேவி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பொண்ணு பாலிவுட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நடிகர்களையே மிஞ்சின ஒரு சம்பளம் வாங்கின ஒரு நடிகை அப்படின்னா அந்த பெருமை ஸ்ரீதேவிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பெருமையை இப்ப வரைக்கும் வேற எந்த ஒரு நடிகையுமே பீட் பண்ணவே இல்லை. சோ நான் எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா பாலிவுட்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அமிதாப் பச்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா 80s அண்ட் 90ஸ்ல டாப்ல இருப்பாங்க. அண்ட் அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், இவங்க எல்லார விட பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி தான் 1 கோடி ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்டா வாங்கியிருக்காங்க பாலிவுட்ல. சோ 1993ல இருந்து 97 வரைக்குமே நான் சொன்ன இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே 50 லட்சம் வரைக்கும் தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பொண்ணு, தமிழ் படங்கள்லயே நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க, 3 முடிச்சு அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல அவங்களோட சம்பளம் 5000 ரூபாய் தான். சோ தமிழ்ல 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி நடிச்ச ஒரு நடிகை டைரக்டா பாலிவுட்ல போயிட்டு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல அது சின்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க பண்ணிருக்காங்க, அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ப சோசியல் மீடியா, இந்த மாதிரி போன், இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாம பெரிய அளவுல எந்த ஒரு சாதனைகளும் எந்த ஒரு திறமைகளும் வெளியில தெரியாம இருந்திருக்கு. இந்த விஷயத்த ஸ்ரீதேவியே ஓபன் டாக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற ஒரு கேம் ஷோவை வந்து பிரகாஷ் ராஜ் தொகுத்து வழங்கியிருந்தாரு. அந்த ஷோல ஸ்ரீதேவி கலந்துகிட்டாங்க. அப்பதான் இந்த விஷயத்த அவங்க ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அதே பாலிவுட்ல போயிட்டு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே நடிகை வந்து நான் தான் அந்த காலத்துல அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் அப்ப வந்து பெரிய அளவுக்கு ரசிகர்களால பேசப்படல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவ்வளோ பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இப்பெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய நடிகைகள் 3 கோடி 4 கோடி அப்படி வாங்குறாங்க. நயன்தாரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 15 கோடி 20 கோடி அப்படிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ஸ் காஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப ஹை ஆயிடுச்சு. பட் 80s அண்ட் 90s அப்படின்னு பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் ஒரு நடிகை சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த இதுவரைக்கும் வேற யாருமே முறியடிச்சது இல்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்திருக்கு. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்ரீதேவியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.